அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த மாலை வேளையில் உடைய சன்னிதானத்தில் எங்களை கூட்டி சேர்த்து உம்மை நோக்கி ஆராதிக்க நீ தந்த இந்த வாழ்வுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வாழ்விலே உமக்கு மாத்திரம் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்கார்வோம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையிலும் 5 பலிகளும் அந்த பலிகளை செலுத்தும் பிரமாணம், சட்டத்திட்டங்கள். ஒவ்வொரு பலி எப்படி செலுத்தணும், எப்படியெல்லாம் மெத்தடை ஃபாலோ பண்ணணும், அது எந்த வழியில் அதுக்கு சட்டம் உண்டு. இஷ்டப்படி தகன பலி மாதிரி பாவ நிவாரண பலியை செலுத்த முடியாது, போஜன பலியை செலுத்த முடியாது. ஒவ்வொரு பலிக்கும் ஒரு சட்டத்தை வச்சுருக்கார். அது 1லிருந்து 7ஆம் அதிகாரம் வரை பத்திரம். 8ஆம் அதிகாரத்தில் ஆரோனையும் அவன் குமாரரையும் ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். 9ஆம் அதிகாரத்தில் ஊழியம் ஆரம்பிக்கப்படுது. அப்போ அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்படும் பொழுது அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 7 நாளளவும் அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு 7 நாளளவும் ஆசாரிப்பு கூடாரத்தில் தான் இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. அப்படி தேவ சமூகத்திலே 24 மணி நேரம் இருந்த ஆரோனும் அவனுடைய குமாரரும் இப்போ 9ஆம் அதிகாரத்தில் ஊழியத்தை துவக்குறாங்க. அப்போ தான் முதல்ல என்ன செய்கிறாங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்டு முதல் முறையாக ஆசரித்த ஊழியம் செய்கிறாங்க. பலிகளை இடுறாங்க. தனக்காக பாவ நிவாரண பலியாக ஒரு காளையும், அப்புறம் சர்வாங்க தகன பலியாக ஒரு கடாவையும், ஜனங்களிடத்தில் எல்லா பாவ நிவாரண பலி, சமாதான பலி, அப்படியே எல்லா பலிகளையும், போஜன பலி எல்லாத்தையும் கொண்டு வந்து பலி செலுத்துகிறாங்க. அப்படி செலுத்தி முடிக்கும்போது ஆரோன் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பலியெல்லாம் நீங்கள் செலுத்திங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், தரிசனமாவார். அதுக்கப்புறம் கர்த்தர் மகிமே நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஆண்ட ஆசீர்வாதம். 4வது அப்படியே மகிமையை கண்ணார கண்டாங்க. பலிபீடத்திலிருந்து அக்கினி அப்படியே இறங்கி அதை பட்சித்தது. ஜனங்களெல்லாம் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு காரியம் செய்யும்போது பரத்திலிருந்து அக்கினி இறங்கி நன்மையான ஒரு காரியத்தை கண்டார்கள். அப்படின்னா தேவ வார்த்தையின்படி காரியங்களை செய்யும்போது அந்த பரலோகத்தின் அக்கினி ஜனங்களுக்கு ஒரு பிரமிப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணது மட்டுமல்ல, ஒரு பயத்தை கொடுத்து முகங்குப்புற விழுந்து பணிந்தார்கள். அப்படின்னா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, நம்ம எல்லாம் யார் சொல்லுங்க பார்க்கலாம், வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய மறக்கக்கூடாது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஆசாரியர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி நம்ம ஆசாரிய ஊழியம் செய்யணும். எங்கே செய்யலாம், வீட்டில் செய்யணும் ஆசாரிய ஊழியம். நம்மெல்லாம் வீட்டுக்கு ஆசாரியர்கள். அப்போ எந்த ஊழியத்துக்கு ஆசாரியர்கள் இருந்தால் தேவ சன்னிதானத்திலிருந்து ஊழியம் செய்கிறார்கள். குடும்பத்தில் நம்ம ஊழியம் செய்யணும், வெளியில் 4 பேர் மத்தியில் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஊழியம் செய்யணும். அப்போ நம்மளாம் எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கார் என்றால் அவருடைய பிள்ளைகளை மட்டுமல்ல அவருக்கு ஊழியம் செய்ய முடியாது அழைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த அபிஷேகத்தோடு நாம் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே செய்யும் பொழுது அக்கினி இறங்கும். அது நமக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் இல்லை, அவரை தொழுது கொள்ள வைக்கும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கண்ணார கண்ட பிறகு தான் 10ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். 10ஆம் அதிகாரத்தில் இது நடந்து முடிஞ்ச உடனே தான் இம்மிடியட்டாக நடக்குது. இங்கே ஜனங்கள்லாம் நான் நினைக்கிறேன், யோசிச்சு பாருங்கள், அக்கினி இறங்கி பட்சத்த உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க, எப்படி என்னால் புரியவே முடியல. ஏண்டா இதுக்கு முன்னாலாம் சீனாய் மலையில் பார்த்தாங்க, ஆண்டோட அக்கினி இறங்கினதை பார்த்தாங்க. அப்புறம் ஆசரிப்பு கூடத்தில் மகிமையை தான் பார்த்தாங்க. ஆசரிப்பு கூடம் செஞ்சு முடிச்சோன்னா மகிமை தான் இறங்குச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஆசரிப்பு கூடம் நிறுவப்பட்ட பிறகு ஜனங்கள் நினைச்சாங்க, கர்த்தருக்குன்னு காணிக்கை கொடுக்குறாங்க. காணிக்கை கொடுத்து நிறுவப்பட்ட இந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தான் ஜனங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லும் போது அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஆடு மாடெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கோம், எகிப்துலேருந்தே ஓட்டிகிட்டு வந்தது தான். யோசிச்சு பாருங்கள், எகிப்துலேருந்தே ஓட்டிகிட்டு வந்தது தான். அவ்வளோ காரியங்கள். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா வனாந்திரத்தில் அவங்க தேவனுக்கு காணிக்கை கொண்டு வராங்க. அப்படி காணிக்கை கொண்டு வந்து பிரதிஷ்டையெல்லாம் முடித்த பிறகு அந்த பலியிட்ட உடனே ஆச்சரியம்,
அப்படியே அக்கினி இறங்கி வந்து பட்சிக்கிறத பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்க. அப்படின்னா நாம் ஆண்டு சொன்னபடி செஞ்சால் நம்ம கிரியைகளெல்லாம் தேவன் எப்படி அங்கீகரிக்கிறதை பார்த்துக்கிட்டாங்க. 10வது அதிகாரத்தை பார்க்கும்போது அதிகாரத்தை ஆரோன் அவன் குமார் என்ன பண்ணுறாங்களா, கர்த்தர் கட்டளையிடாத என்ன செய்கிறாங்க காரியத்தை தேவ சமூகத்தில் கொண்டு வராங்க. நான் நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டாங்களாம், அந்நிய அக்கினா என்ன, அந்நிய அக்கினி. தயவு செஞ்சு ஒரு மெசேஜுக்கு மேலே ஒரு ரிக்வஸ்ட், யாருக்கு என்ன புரியலையோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறேன். எந்த காரியம் உங்களுக்கு புரியணும், 2 நாள் தான் இருக்குது. அதனால் எந்த காரியம் புரியலையோ புரியாமல் கேட்க வேண்டாம். நீங்கள் அப்படி ஒருத்தர் அப்படி கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வசதியாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். அப்போ அந்நிய அக்கினி எப்படின்னா பலிபீடம். இப்போ நான் சொன்னேன் இதுதான் பலிபீடம். அந்த பிக்சரை போட்டுப்பா பார்க்கலாம். இதுதான் பலிபீடம். அந்த பலிபீடத்தில் அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பலிபீடத்தில் உள்ள அக்கினி தான் என்ன செய்யணும், பலிபீடத்தில் அக்கினியை தான் எடுக்கணும். ஆனால் இந்த ஆரோனின் குமாரர் பலிபீடத்தில் உள்ள அக்கினியை எடுக்கலை. ஏன்னா அந்த பலிபீடத்தில் தான் தேவனோட அக்கினி இறங்கி பரிசுத்தப்படுத்திருக்கு. இப்போ பொதுவாகவே அந்த பலிபீடத்துலேருந்து அக்கினியை எடுத்துக்கிட்டு தான் சுகந்த தூபத்தை எடுத்து உள்ளே போனோம். ஆனால் இவங்க வந்து எங்கேருந்து அக்கினி எடுத்தாங்கன்னு தெரில, வீட்டிலேருந்து எடுத்தாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் பலிபீடத்தின் அக்கினி அல்ல. அதனால தான். ஆனால் ஆரோனின் குமாரர் நாதாவும் அபியும் என்ன பண்ணாங்கன்னா அந்த அக்கினி எடுக்காம வேறு அக்கினி எடுத்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஒருவேளை நான் நினைக்கிறேன் 7 நாள் அடைச்சி வச்சாங்க. 7 நாள் இதே தான். காலையில் எந்திரிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, ட்ரெஸ்ஸை போட வேண்டியது, அப்படியே அபிஷேகத்தை தெளிக்க வேண்டியது, பலியிட வேண்டியது, காதில் கையில் எல்லாத்தையும் இதே தான். 7 நாளும் பார்த்தாங்க. எப்பா 7 நாள் ரொட்டீனாக இருக்குது. இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம், ஆண்டவருக்கு எதையாவது நிச்சயம் வித்தியாசமாக செய்வோம். ஒருவேளை அவங்க ஆண்டவருக்கு செய்யணும்னு நினச்சிட்டு வித்தியாசமாக செய்யணும்னு ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு இவ்வளோ நாள் ரொட்டீன் வேண்டாம், புதுசாக செய்வோமேன்னு வந்தது தான் தப்பாக போச்சு. என்னன்னா இவங்கெல்லாம் ஆசாரிய ஊழியம் செய்யும்போது அதனால தான் வலது காதில் 7 நாளும் தெளித்தாங்களே. எதுக்கு, அவர் சொல்கிறது தான் கேட்கணும், வேறு யார் சொல்கிறது கேட்கக்கூடாது, அவருக்கு அடிமை அப்படின்னு இருக்குல்ல, அதில் தான் தவறிட்டாங்க. என்ன ரொம்ப உற்சாகமாக வந்துட்டுனா, எதாவது இப்படி செய்யலாமா, சர்ச்சில் இப்படி செய்யலாமா, அப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு மாம்ச உற்சாகத்தில் செஞ்சால் கத்த அங்கீகரி மாட்டார். எல்லாத்துக்கும் பைபிளில் ஒரு ஒழுங்கு இருக்குது, எல்லாத்தையும் ஒழுங்குங்கிறவமா செய்யணும். அப்படி இவங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தூப வர்க்கமும் என்ன செய்யணும், அவங்க செஞ்சு அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும். இவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது. நான் நேற்றுக்கு சொன்னேன் 15 அடி நீளம், 15 அடி உயரம், ஒரு 15 அடி அகலம், 15 அடி உயரம், 45 அடி நீளம். இதுக்குள்ளே தான் நடக்குது. இதில் தான் ஆரோனும் அவன் 4 குமாரும் இருக்கிறாங்க. இப்போ வந்து 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆரோன் பார்க்குறான்னா பார்க்கலையா, இந்த 2 பசங்களும் என்ன பண்ணுறாங்க, எங்கேருந்து கொண்டு வராங்க, சின்ன இடம், இந்த 4 பெரிய ஆண்கள், 5 பேர் இருக்கிறாங்க ஆண்கள், எங்கேருந்து தூப விடத்தை எடுத்துகிட்டு வரான், எங்கேருந்து அந்த தூப வர்க்கத்தை எடுக்கிறான் தெரியலேன்னு பார்த்துருப்பானா, பார்க்க மாட்டானா, தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்பே என்ன செஞ்சாங்க, இதுங்க வந்த வேகத்துலேன்னா தண்ணி போட்டுட்டு அப்படியே தண்ணி போட்டால் என்ன ஆகுதுன்னா தலை கிறுகிறுப்பு ஏறிடும். அதனால தான் வசனம் சொல்லுது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு தேவ சமூகத்தில் வரும்போது எப்படியா, உங்கள் இருதயம் பெருந்திண்டி, சாப்பிடணும் எப்படா முடிப்பாங்க, சாப்பிடணும், மார்க்கெட் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பெருந்திண்டினால் இன்னொன்று லௌகீக கவலை, என்னதான் செய்ய போகிறோமோ தெரியல, அப்படி இப்படின்னு பல கவலைகள், பிள்ளையை குறித்து, புருஷனை குறித்து, வீட்டில் இருக்க சூழ்நிலையை குறித்து, பண தேவையை குறித்து, எப்போ தான் என்ன செய்யணும் தெரியல. இந்த கவலையோடு இருந்தால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யவே முடியாது. அதனால தான் அந்த குடினால் வந்த உடனே என்ன செய்கிறோன்னே தெரியாமல், ஆனால் எப்போ வெளிப்பார்வைக்கு ஊழியம் தான் செய்கிறோம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன அக்கினி எடுத்தாச்சு, தூப கலசம் எடுத்தாச்சு, போட்டாச்சு, கொண்டு போய் காட்டோம், என்னதான் நடக்குன்னு பார்க்கலான்னு கத்த விட்டாரா, இல்லை. அப்படின்னா ஆண்டவர் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து அப்போ தான் அக்கினி இறங்கி பலிபீடத்தில் ஆசீர்வதிச்ச அதே அக்கினி இப்போ என்ன செய்யுது, அவங்க உள்ள பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க. அவருடைய பட்சித்தது. ஆனால் பட்சித்ததுன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் கருகலை, ஹாட் வெளி தோற்றத்தில் ஒன்றையும் டச் பண்ணலை. ஆனால் எங்கள் லைஃபோ அந்த லைஃப்பை டச் பண்ணிடுச்சு, அதனால் செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு எப்படின்னா, நம்ம இஷ்டப்படி செஞ்சு எப்படி இல்லாமல் நம்ம இருக்கிறோம்ல. ஏன் நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் டெத்து நிறைய காரியங்களை அதை தான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்.
அப்படி வந்தாச்சுது. நீங்கள் 10ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இதுதான் 3 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்புறம் வந்து 3ஆம் வசனம் சொல்லுதான், அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேரர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று. ஆரோன் என்ன செஞ்சான்? கஷ்டமான சூழ்நிலை. ஆரோன் சூழ்நிலை ஒரு தகப்பனா பார்க்கும்போது கண்ணெதிர தன்னுடைய வாலிப குமாரர் 2 பேரும் செத்து கிடக்காங்க. ஆனால் ஆசாரிய ஊழியம் இருக்கும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்தை ஐயோ என் பிள்ளை போயிடுச்சேன்னு கத்தக்கூடாது. ஏன் கத்தக்கூடாதுன்னா, நீ அப்படி கத்துனா ஆண்டர் அடிச்சுட்டாரேன்னா ஆண்டர் குற்றவாளியாக காட்டக்கூடாது. உன் பிள்ளை செஞ்சது தப்புனாலும் பெற்ற மனம் பதைக்கும். செத்து போச்சுது, ஆனால் ஒன்றுமே சொல்லலை. ஒரு கஷ்டமான சூழ்நிலை, என் பிள்ளை செஞ்ச தப்பு தான், எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அதுக்கும் மேலே தேவ நாமம் மகிமைப்படணும். அதனால் வாயை திறக்காமல் அமைதியாக இருக்கிறான். அந்த சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் சொன்ன காரியம் இதுதான். எப்படி சொல்லியிருப்பான்? அண்ணேன்னு சொல்லியிருப்பான், அப்படி தானே? இல்லை பிரதர்ன்னு சொல்லியிருப்பான். மோசே தானே கடைசி பையன். எப்பா என்னிடத்தில் சேரர்களாலே நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிழ்ப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். அப்படின்னா இனிவர் அதுக்கப்புறம் பார்த்தா ஜனங்கள்லாம் இஷ்டப்படி என்ன செய்ய மாட்டாங்க, தேவ சமூகத்தில் போக முடியாது. அப்புறம் தேவ நாமம் மகிமைப்படும்படியான காரியம் கர்த்தர் செய்வார். அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகி போயிடும். அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான ஊசியலின் குமாரனாகிய மிசாவேலையும் எல்சாபானை அழைத்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் இருக்கவே கூடாது. அப்படின்னா ஆரோனையும் அவன் குமார் இருந்தாங்க. சரி, நீங்கள் அப்படியே உங்கள் பிள்ளையை கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லலை. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் இந்த டெத்து, அந்த சாவு என்பது அது ரொம்ப அருவருப்பானது. ஒரு பிணத்தை தொட்டுட்டா 7 நாள் விளக்கமாக இருக்கணும், 7 8 நாள் என்ன செய்யணும், விலகி இருக்கணும். அப்படி வந்து அந்த தீட்டு அது ரொம்ப மோசமான தீட்டு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டா பாவ நிவாரண பலி செலுத்தினா பாவம் மன்னிக்கப்பட்டுரும். செத்த பிரேதத்தை தொட்டால் அது பயங்கரமான அருவருப்பு. அதனால் அந்த செத்த பிரேதத்தை என்னதான் தன் பிள்ளைங்களானாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரோனும் அவனுடைய 2 குமாரும் அதை தொட விடலை ஆண்டவர். அதனால தான் அவனுடைய சிறிய தப்பு மகனை கூப்பிட்டு, அவங்கெல்லாம் என்ன செய்யலை, அவசாரிகள் இல்லை, அவங்கள கூப்பிட்டுட்டு என்ன செய்கிறாங்க, எடுத்து வெளியே கொண்டு போயிரு. கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடாது, பாளையத்துக்கு வெளியில் போய், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியிலங்கல்ல, எப்படி போட்டிருக்கு பாருங்க, பாளையத்துக்கு புறம்பே, நம்ம இருக்கிற பாளையம் இருக்குல்ல அதுக்கு புறம்பே போட்டுரு. நாட் அக்செப்டபிள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. எப்படிப்பட்ட ஆளுங்க, அதை தான் நம்ம கவனிக்கணும். அடிக்கடி தியானிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேக தைலம் தலையில் இருக்குது, காதில் ரத்தம் இருக்குது, 7 நாளும் தெளித்து அப்படிப்பட்ட மகிமையாக இருந்தவங்க இப்போ இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இல்லை, வெளியில் போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, பெரிய தப்பு ஒன்றும் இல்லை, தேவனுக்கு விரோதமாய் அவருக்கு ஆராதனை செஞ்சாலும் அவருக்கு ஊழியம் செஞ்சாலும். இன்னைக்கு ஒரு கேள்வி, ஆரோனும் அவனுடைய குமாரனும் அந்த சுகந்த அந்த தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அக்கினியை வச்சு அந்த தூப வர்க்கத்தை போட்டுட்டு கொண்டு போகிறாங்க. தேவன் அங்கீகரிக்கலை. இன்னைக்கு நம்மெல்லாம் வந்திருக்கிறோம், எப்படி தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். நம்மக்கிட்ட இருக்க தூபம் அது தேவனுக்கு பிரியமாக வருதா? இல்லை ஒருத்தங்களை ஜெபிக்க சொல்கிறோம், ஒரு பாயிண்ட்டுக்கு ஜெபிக்க சொல்கிறோம், ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க சொல்கிறோம், ஆனால் பாயிண்ட்டை விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் ஜெபிப்பாங்க. எது தெரியுமா, எனக்கு ஜெபிக்க நல்லா தெரியும் அப்படின்னு மோட்டிவோடு ஜெபிக்கிறோமா? இதெல்லாம் ஜெபிக்கும் போதே நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். நானும் யோசிக்கணும், நீங்களும் யோசிக்கணும். நான் பிரசங்கம் பண்ணாலும் யோசிக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் தேவ சமூகத்தில் கழுவி 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 எத்தனை காரியங்கள் நம்மளை வந்து தாக்கும். ஆனாலும் அதுக்கு மத்தியில் வெற்றியாக வாழணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்று, அதை சார்ந்துக்கிட்டு வெற்றியாக நம்ம வாழ்ந்துடலாம். அப்படின்னா எப்படி நம்ம 4 பேர் பார்க்கும்படியா அப்படியே கையை வைத்து சத்தமாக பாடிட்டு அப்படி பண்ணுறோமா? கர்த்தர் பார்க்குறாரு. ஜெபிக்க உள்ள வாரம் ஒருத்தங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க, ஒருத்தங்க மட்டும் சத்தமாக பாடிக்கிட்டு இருந்தால் நான் தான் தேவனை ஆராதிக்கிற மாதிரி நம்ம தூபம் எழும்புதா? கவனமாக இருக்கணும். நம்ம எப்படி தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், நமக்குள்ளே இருந்து எழும்புகிற அந்த தூப ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கும் தெரியும்படியாக நம்ம வந்து தேவனை ஆராதிச்சு அப்படியே நான் தான் ஆராதிக்கிறேன்னு யாருக்கும் காட்டி பிரயோஜனம் இல்லை. அங்கீகரிக்கப்பட வேண்டியவரால் நம்ம அங்கீகரிக்கப்படணும்.
அப்போ இது எவ்வளோ முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில். அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 5வது வசனம், மோசே சொன்னபடி அவர்களை அவர்கள் உடுத்தியிருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். இதெல்லாம் ஆரோன் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆரோனுடைய 2 பிள்ளைங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆரோனுடைய மற்ற 2 பிள்ளைங்கள் பேர் என்ன கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். எலேசார், இத்தாமார். 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ துக்கம். இப்போ என்ன, அந்த பிள்ளையை தொடவும் முடியாது, அதை வெளியில் கொண்டு போகுது, அதோட சரி தான். அங்கே எப்படி அடக்கம் பண்ணுறாங்க பார்க்கவும் முடியாது. ஏன்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு 6ஆம் வசனத்தில், மோசே ஆரோனையும் எலேசார் இத்தமார் என்னும் அவன் குமாரை நோக்கி, நீங்கள் சொல்கிறாரு பாருங்க, உங்கள் வீட்டில் சாவு வந்துடுச்சு, 2 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ நீ சாகாமல் இருக்கணும். 3 தடவை சொல்கிறாரு, நீ சாகாமல் இருக்கணும், சாகாமல் இருக்கணும். அப்படின்னா தேவ சன்னிதானத்தில் நிற்கிற நாம அநியாயமாக செத்து போகக்கூடாது. நீ சாகாது இருக்க வேண்டும் என்றால் என்ன சொல்றாரு, சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும். ஏன்னா ஒரு ஆசாரியன் தப்பு பண்ணா சபை அனைத்திலும் கடும் கோபம் வரும். இப்போ புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய பிள்ளையில உங்க குடும்பத்துல நீங்க யாராவது ஒருத்தர் தவறு பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்தின் மேல கடும் கோபம் வரும். அப்படி நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஒரு சாபமா இருக்கக்கூடாது. அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்க முடியும். எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் எதற்கு, நான் யார், எப்பேற்பட்ட ஒரு நிலைமையில கர்த்தர் என்னை வச்சிருக்கார், என் பொறுப்பு என்ன, நான் இருக்கிற அழைப்பு என்ன, நான் என்ன செய்கிறேன், என் அழைப்பு என்ன, என் வேலை என்ன, நான் இப்போ என்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் சும்மா சாதாரணமாக இல்லை. கர்த்தருடைய சமூகத்தை அவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்யணும், அலசி ஆராய்ந்து கொண்டு தான் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறானா, என்ன சொல்றான், வகை தேடி. எப்படி, யாரை போல வகை தேடி? கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்திக்கிட்டு இருக்கான். ஜாக்கிரதையாரு, தெளிந்த புத்தியோட ஆயிருங்கள். பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தி ஆயிரு, விழித்திருங்கள். அப்படின்னா கவனமா இருக்கணும். இப்ப என்ன சொல்றாரு, நீ சாகாத கூடாது. உன் ஜனத்தின் மேல கடும் கோபம் வராதபடிக்கு என்ன செய்யணுமா, உங்கள் தலைப்பாயை எடுத்து தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக. ஏன் அன்று இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னார்னா, நீ கத்தக்கூடாது, நீ அழக்கூடாது அப்படின்னா கூட அமைதியா இருந்துடலாம். இப்ப அவங்க குடும்பத்துல ஒரு சாவு வந்துருச்சு. அது எப்படி துக்கத்தை வெளிப்படுத்த முடியும்? தலைப்பாயை கழட்டி வச்சுட்டு வஸ்திரத்தை கிழிச்சுட்டு, ஒரு சத்தம் போட வேண்டாம், வஸ்திரத்தை கிழிச்சிட்டாலே நான் ரொம்ப துக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு காட்டலாம். அதை கூட ஆண்டவர் அனுமதிக்கலை. நீ செய்யக்கூடாது. என் பரிசுத்த ஸ்தலம், அபிஷேகம் பண்ணப்பட்ட வஸ்திரம், அபிஷேக தைலம் ஓங்கிட்டு இருக்குது. அதை ஒரு நாளும் எனக்கு கனவீனப்படுத்தக்கூடாது. அதை ஒரு நாள் என் பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது. ஆனால் சொல், தலைப்பாயை எடுத்துடாத, உன் வஸ்திரத்தை கிழிக்காத. சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்கள், உங்கள் சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக என்ன செய்யணும், புலம்பணும். எப்படி புலம்பணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கேளாம போனதுனால இப்படிப்பட்ட ஒரு சாவு வந்துடுச்சே அப்படின்னு தான் புலம்பணும். ஆண்டவரே, நீ ஏன்பா இப்படி செஞ்சேன்னு குற்றவாளி கூண்டுல அவர் நிறுத்தக்கூடாது. கரெக்டா சொல்ற. நீ என்ன செய்யக்கூடாது, ட்ரெஸ்ஸை கவனமாறு, நீ துக்கத்தை ஒரு விதத்தில் ஒரு சைகையில கூட காட்டக்கூடாது. அதே நேரத்தில் எப்படி இருக்கணும், நீ சகோதரருக்கு சொல்லு, எல்லாம் புலம்புங்க. இப்படி புலம்புனா இனி ஒரு நாள் என் சன்னிதானத்தில் அசட்டையாக நிர்விசாரமாக உன் இஷ்டப்படி வர முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்கள் திருப்பியும் பாருங்க, நீங்கள் சாகாதபடிக்கு. முதல்ல என்ன சொல்றாரு, நீ சாகாதபடிக்கு வஸ்திரத்தை தலைப்பாயெல்லாம் எடுக்காத. 2வது, நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூட வாசலிருந்து புறப்படாது. இந்த இடத்த விட்டு புறப்பட்டு வெளியில் போயிடாத, அங்கே உட்காந்துருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. பிள்ளையோட பிணத்தை தூக்கிட்டு போகிறாங்களா, கடைசி நேரம் பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. அவ்வளோதான், உனக்கு முடிஞ்சிச்சு. அவங்க வெளியில் போயிட்டு நீ போகக்கூடாது, போனால் செத்து போயிடுவேன். நீ சாகாதபடிக்கு ஆசாரிப்பு கூடார வாசலிருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தையிலும். இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கெல்லாம் கர்த்தர் எவ்வளோ ப்ரிவிலேஜை கொடுத்துருக்காரு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப ஹார்டாக அப்படி எக்ஸ்டர்னலாக இல்லை, ஆனால் ஆவிக்குரிய இன்வார்டாக நமக்கு நிறைய போராட்டங்கள்,
இதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். எப்படி நம்ம வந்து ஒரு காரியத்தில் ஆசாரியர்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், அபிஷேகத்தைல் நம்ம மேலே இருக்குது. அப்போ அபிஷேகத்தைல் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டப்படி எதையும் செய்யக்கூடாது. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதன்படி தான் நம்ம செய்யணும். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். அப்புறம் நீங்கள் சாகாதபடிக்கு ஆசாரிப்பு கூட வாசலிருந்து புறப்படாதிருங்கள், கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான். அவர்கள் மோசேயுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள். அவர்கள் அப்படின்னா யார்? அவர்கள் ஆரோனும் அப்படியே செஞ்சாங்க, அப்படியே செஞ்சாங்க. அதான் முக்கியம். துக்கமாக இருக்க, ஆண்டவரே என்னால் முடியலை, எப்பா போதும்பா அந்த வாழ்க்கை, என்ன ஏசுன்னு வந்துட்டேன், இன்னும் ஒன்று மாற்றி பிரச்சனையாக வருது, எனக்கு ஒன்றுமே வேண்டாம் போ. சண்டை வீட்டில் எனக்கு பைபிளே வாசிக்கணும், நான் பைபிளை தூக்கி எறிகிறது. என்ன பிரச்சனை? என்னதான் இந்த இயேசு நம்பி தானே வந்தோம், குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு, நம்ம ஜன பந்துக்கள்லாம் விட்டுட்டு, இயேசுவே போதுன்னு பாரம்பரியத்தில் விட்டுட்டு வந்து என்ன செஞ்சார்? போ, நான் சர்ச்சுக்கு வரல, குடும்ப ஜெபம் நான் வரல, நீ பண்ணு. சண்டை எப்போ பார்த்தேன், இவ்வளோ சண்டை போட்டுட்டு ஜெபமா அப்படிதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க? அவ்வளவு இழப்பின் மத்தியிலும் மோசே என்ன சொன்னானோ அப்படியே செய்தார்கள். ஆர்கியூமெண்ட்டே வரல அங்கே. ஏன் தெரியுமா? ஏன் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், வாய்த்தன்னு சொல்லுங்கள். எதனால் அவன் வந்து அப்படியே செஞ்சான்? இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காததுக்கு காரணம் என்ன? இந்த பக்கம் சொல்லுங்க. அந்த பொசிஷனில் வைக்கணும். சரி, அப்புறம் என்னம்மா? அதுதான் முக்கியம். பயம் சொல்லுவாங்களா? அந்த பயம். மம்மி நீங்கள் என்னை திட்டுவீங்கன்னு நினச்சேன், அந்த பயம் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படிம்பாங்கல்ல, அந்த பயம். ஏன்னா எதிர்த்து பேச முடியாது, கண்ணால் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் அக்கினி இறங்கி பலியா பட்சிக்குது, ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அடுத்து என் பிள்ளையே பட்சிச்சிச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்? இருக்க என் 2 பிள்ளைய என்ன செய்யணும்? ஆமாம், குடும்பமாக நான் அழிஞ்சிடக்கூடாது. பிரியமானவர்களே, நமக்குள்ள அபிஷேகத்தையில் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை சில காரியங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம், இனிமேலும் நஷ்டப்படாதபடிக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்க. அதுதான் விவேகம். அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் 8வது வசனம், இதுதான் ஃபஸ்ட்டு கர்த்தர் ஆரோனை நோக்கி பேசுகிறார். இதெல்லாம் மோசே தான் ஆரோன்ட்டு சொல்லுவான். எல்லாம் மோசே தான் சொல்லிக்கிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் ஆரோன் நோக்கி சொல்கிற காரியம் என்னவென்றால் 9வது வசனத்தை வாசிப்போம். நீயும் உன்னோட கூட உன் குமாரன் என்ன செய்யணுமா? பார்த்தீங்களா? முதல்ல சாகாது இருக்கணும்னா தலைப்பாய் எடுக்காத, சாகாது இருக்கணும்னா ஆசரிப்பிடத்துல வெளியே போயிடாத. இன்னொரு காரியம், நீயும் உன் குமார் இருக்க 2 பேர் தான். நீ சாகாம இருக்கணும்னா என்ன செய்யணுமா? ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். இதை சில என்ன இப்படி வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னா, சர்ச்சுக்கு வரும்போது குடிக்க வேண்டாம், பார்ட்டியில் குடிச்சிக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு கூட்டங்கள். கவனமாக இருங்க. கள்ள போதர்கள் நிறைய கள்ள உபதேசங்கள் வருது, கவனமாக இருங்க. அதனால தான் உங்களுடைய வேதத்தை கைக்கொள்ளுகிற, உங்களுடைய வேதத்தை கைக்கொள்ளுகிற உத்தம மார்க்கத்தான் இப்படி கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார வேதத்தின்படி நடக்கணும். அப்படியெல்லாம் அவங்க நினைச்சவங்கன்னா செவி தின உள்ளவர்களாகி அப்படியே ரொம்ப காது கடிச்சுன்னா கையை இப்படி செஞ்சால் எவ்வளோ சுகமாக இருக்குல்ல, அப்பா எப்பா அப்படின்னு இருக்குல்ல. அது மாதிரி சர்ச்சுக்கு வரும்போது தானே குடிக்க வேண்டாம், மற்ற நாளில் குடிச்சிக்கோ அப்படின்னு போதகம் பண்ணால் ஓ சூப்பராச்சுதே, கரெக்டு, அப்படி தான் போட்டிருக்கு. சர்ச்சுக்கு வரும்போது தான் குடிக்கும். சர்ச்சுக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது? செல்ஃபோனை நீ சினிமா பார்க்காத, வீட்டில் போய் நீ பார்த்துக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். எங்கள் பாஸ்டரே சொல்லிட்டார், கவனமாக இருங்க, வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். இப்போ சொல்கிறாரு, நீயும் உன்னோடே குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமான ஆசாரிப்பு கூடாரத்துக்கு பிரவேசிக்கிற போது திராட்சரசத்தையும் மதுவையும். ஏன் அப்படி சொன்னார்னா, இதுங்க குடிச்சிட்டு வந்திருக்குதுங்க. ஏன் குடித்தாங்க அப்படின்னா, ஒரு பெருமை. அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. 7 நாள் நான் பரிசுத்த ஸ்தலத்தே இருக்கேன். 7 நாள். இதனால் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் செய்யலாம். நான் ஆண்டரை ஏற்றுக்கிட்டதுனால நான் எப்படினாலும் வாழலாம், எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மதப்பு.
நான் நல்ல ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், எனக்கு தரிசனங்கள் காட்டுறாரு, எனக்கு அதை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இஷ்டப்படி செய்யக்கூடாது. ஏது காமிச்சாலும் தரிசனம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. கர்த்தர் நம்ம பல காரியங்களை கண்ணால் பார்த்தா கொண்டு போகாது. அவரோடு நிலைச்சி இருந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அதனால் கவனமாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ என்ன சொல்கிறான், மதுபானம் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசாரியன் இருந்தால் அவனுக்கு 2 விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படின்னா 2 விதமான பொறுப்பு அவனுக்கு உண்டது. ஒன்று என்னன்னா, 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி. முதல்ல என்ன செய்யணும், எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லைன்னு என்ன செய்யணும், ஆசாரியனுக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். எது தீட்டு எது தீட்டு இல்லை நமக்கு என்ன செய்யணும், எது வெள்ளை கலர் எது கருப்பு கலர்னு என்ன செய்யணும், தெரியுதா தெரியலையா, தெரியாது சிலருக்கு. அதனால் கலர் பிளைண்ட்னஸ் அப்படிம்பாங்க. அவங்க நரம்புல பிரச்சனை, அதுக்கு இதே கிடையாது. அப்படின்னா நம்ம கண்ணு இன்னைக்கு பார்க்குதுன்னா அசுத்தம் எது தீட்டு எது நல்லது எதுன்னு என்ன செய்யணும், தெரிய வேண்டும். எந்த மனுஷங்க எப்படிப்பட்டவங்க தெரியணும். உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க தெரியணும். கண்ணு பார்க்கறதெல்லாம் என் பிள்ளைங்கன்னு சொல்ல முடியாது. என் பிள்ளை மாதிரி. கண்ணு பார்க்கறதெல்லாம் என் தங்கச்சி மாதிரி, எங்கள் அண்ணன் மாதிரி. கண்ணு பார்க்கறது உன் மனைவி யாரு மற்ற பெண்ணு யாருன்னு நினைச்சு வித்தியாசம் தெரிஞ்சே ஆகணும். எல்லாரையும் பார்த்துட்டு மனைவி மாதிரி நினைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எல்லாரையும் பார்த்து புருஷனா நினைக்க முடியுமா? வித்தியாசம் தெரியலாம் குழப்படி. இன்னைக்கு நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கு தப்பிச்சிருக்கோம். வித்தியாசம் தெரியாதவங்க சிக்கிட்டு கிடக்காங்க. ஆசாரியருக்கு அந்த வித்தியாசம் தெரியணும். எது தப்பு எது தப்பு இல்லை. 50 வயசுல தாவீது, அவனுக்கு ஏற்கனவே மனைவிலாம் இருக்கிறாங்க. பத்சேபாளை பார்த்தான். அவன் இன்னொருத்த மனைவின்னு தெரியுமா தெரியாதா? அவளை பார்த்த உடனே விசாரிக்கிறான், இவன் யாரு அப்படின்னு விசாரிக்கிறான். அவள் யாரு, அவன் உரியாவோட மனைவி. உரியா யாரு? அவன் தான் போர்க்களத்துக்கு போயிருக்கிறான். அப்படியா? சரி பார்த்தான். அவனுக்கு என்ன செய்யலை, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலை. வாலிப நாட்களில் கர்த்தருக்காக இரவு போல வனாந்திரத்தில் நான் உம்மை நினைக்கிறேன் ஆண்டவர், ராஜாமங்களை என் இருதயம் உம்மை நினைக்குது அப்படிங்கிறான். சவுலு கொல்லதுக்கு வரும்போது ஓடி ஓடி ஒளிகிறான். அப்பெல்லாம் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கும் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். அப்படியெல்லாம் வாலிப நாட்களை சவால் விட்டு தன்னை பத்திரமாய் காத்து கொண்டவன். 50 வயசுல பார்த்தனா பத்சேபாவுடைய அழகு, இருக்க மனைவியோட அழகு அவன் இருதயத்தை என்ன செய்யல, திருப்திப்படுத்தலை. கவனிங்க, நம்ம வீட்டில் நம்ம குடும்பம் நம்ம என்ன செய்யணும், குடும்பத்தில் நம்ம திருப்தியாக இருக்கணும். நமக்கு கொடுத்த கணவன், நமக்கு கொடுத்த மனைவி, நமக்கு கொடுத்த பிள்ளைகளை எப்படி இருக்க வேண்டும்? சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் கசப்பா இருக்கிறவனுக்கு இல்லை, அது பசி உள்ளவனுக்கு ஒரு வார்த்தை உண்டு. என்னது? பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் என்ன செய்யுமா? மனைவி கணவன் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் திருப்தியாக இருந்துச்சுன்னா தேன் கொட்டையை மிதிச்சிடலாம். உலக அழகியோ உலக அழகனே உங்க முன்னால் சீப்போம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நீ தேவையில்லாமல் பசியோடு இருக்க பாரு, உனக்கு இருக்கிற பசி சொல்லுவாங்க, கிளி மாதிரி பொண்ணை வச்சுட்டு காக்கா மாதிரி இப்போ இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனைவி அழகான மனைவியாக இருப்பா, அவன் போய் அவன் வச்சிருக்க தொடரை பார்த்தா ஐயோ சகிக்காது. எப்படிதான் கடவுள் அப்படி ஒரு அட்ராக்ஷன் வருதோ தெரியல. எப்படி அது? அசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சே ஆகணும். மற்ற காரியங்கள்லாம் தெரியல. எந்த இடத்துல பள்ளம் இருக்கு தெரியுது, எந்த இடத்துல சகதி இருக்கு தெரியுது. அதே மாதிரி வாழ்க்கையில பிசாசு வச்சிருக்க கண்ணி அசுத்தங்கள் ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது? கவனமா இருக்கணும். ஏன் தெரிய மாட்டேங்குன்னா, இருதயம் வெறியினால நிரம்பி இருக்குது. உனக்கு உன் மனைவி மேல உங்க புருஷன் மேல ஒரு திருப்தி இல்லாதனால தான் பசி உள்ளவனுக்கு பசி உனக்கு எப்படி இருக்கு? இந்த கோர பசி கசப்பா இருந்தா கூட சூப்பரா இருக்குன்னு சொல்றியே, எவ்வளவு அறிவீனம்! உன் மனைவியை விட்டுட்டு உன் கணவனை விட்டுட்டு இல்லை உங்கள் பிள்ளைகளை விட்டு இன்னொரு பிள்ளைகளுக்கு போய் உதவி செய்கிறீங்க. என் பிள்ளை மாதிரி, என்னதான் பிள்ளை மாதிரின்னு சொல்லி 1000 தடவை சொன்னால் உங்கள் பிள்ளையே ஆகாது. புரிஞ்சுக்கோங்க. நல்ல குடும்பத்தில் கர்த்தர் நம்மளை ஆசையில் வச்சுருக்கனா மதி மயங்கி போகக்கூடாது. தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாதற்கும் ஆண்டவர் சொன்னார், ஆதாம் ஏவாளையும். இது ஆரம்பத்திலே இந்த பிரச்சனை இதுதான். இந்த என்ன பார்ப்பா, எல்லாத்தையும் நீ பூசி, அதை மட்டும் பூசிக்காத. அதை தான் அவள் பார்த்துட்டு ஆஹா பார்வைக்கு அழகும் சொல்லுங்க, புசிப்புக்கு அது நலம் அல்ல, நல்லதல்லன்னு சொல்லியிருக்காரு.
எது நல்லது அல்லதுன்னு சொன்னாரோ ஏன் உன் கண்ணு நல்லதுன்னு பார்க்குது? ஏன் பார்க்குது? ஏன்னா பிசாசு சத்தம் அங்கே கேட்குது. சாப்பிட்டாலாம் ஒன்றும் செய்யாது. ஐயோ நம்ம செத்து போய் அப்படிலாம் நடக்காது. போ, எவ்வளோ அழகாக உனக்கு தோட்டத்தை வச்சு 4 நதி பாயுது, இவ்வளோ விருட்சங்கள்லாம் வச்சு உன்னை அடிச்சு கொண்டு அந்த தோட்டத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நயமாக பேசுகிறான். பிரதர், நல்ல வேளை பிரதர், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சீங்களே, உங்களை மறக்கவே மாட்டேன், நீங்கள் நல்லா இருக்கணும் பிரதர், உங்களை மறக்கவே மாட்டேன்னா அந்த பிரதருக்கு என்னை மறக்க மாட்டாளா, என்னை மறக்க மாட்டாளா, என்னை மறக்க மாட்டா. தூக்கத்திலேயே அதே என்னை மறக்க மாட்டாளா. மனைவி எவ்வளவோ அன்பான வார்த்தைகள்லாம் காற்றுல பறந்துருது, என்னை மறக்க மாட்டாளா என்ன. அப்புறம் என்ன செய்யும், அடுத்த நிமிஷம் திருப்பியும் அந்த மாதிரி ஒரு அப்படிதான் ஆரம்பிக்கும். நல்லா தான் இருக்கும். அப்படிதான் போயிட்டு, என்ன சிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்க சிஸ்டர், மார்க்கெட்டு போகணுமா, அடிமை மாதிரி போகிறாங்க. மனைவி மார்க்கெட் போச்சோன்னா நீ போய் வாங்கிக்கோன்னு சொல்கிற. அப்படிதான் வரும். அப்படி பார்த்தா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்துட்டா. பார்வைக்கு அழகு, என்ன அழகாக இருக்கார் இவர், என் புருஷன் இருக்கார், ஒரு நாள் கூட என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறார். அவர் வந்தவொடனே சிஸ்டர் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷங்கிறார், அவரை பார்க்க சந்தோஷமா. அப்புறம் என்ன செய்யும், எந்த நேரம் அந்த பிரதர் தான் பார்க்க தோணும். ஏன்னா 2 வார்த்தை நல்ல வார்த்தை கேட்க மாட்டோமா. அப்படிலாம் நல்ல வார்த்தையை யார்ட்டையும் கேட்காதீங்க. உங்கள் புருஷங்க உங்கள் மனைவிட்ட நல்ல வார்த்தை கேட்டால் சந்தோஷம், கேட்காட்டா என்ன செய்யணும், சந்தோஷம். கேட்டாலும் சந்தோஷம், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எந்த நிலைமையிலும் பரிபூர்ணம் அடையும் தெரியும், பட்டினியாக இருக்க எல்லா நிலைமையிலும் மன ரம்மியமாக இருக்க என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேனா. வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரமா. போதிக்கப்பட்டேன். போதிப்பாரு. எப்படி போதிப்பாரு நான் சொல்கிறேன், எப்படி போதிப்பாருன்னு சொல்கிறேன். பிலிப்பியர் எடுங்க. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். 11 இல்லை 11ஆம் வசனத்தை வாசிப்போமா. பிலிப்பியர் 4:11 வாசிப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாயிருக்க கற்றுக்கொள்ளணும். எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? வீட்டில் அதுக்கு தான் ஆட்டுக்கு வாழை கத்தை அளந்து வச்சுருக்காருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. உங்களுக்கு ஏற்ற புருஷன், உங்களுக்கு ஏற்ற மனைவி கரெக்டாக அவங்கள வச்சு தான் கத்தை நினச்சவர் கற்றுக்கொள்ள வைப்பார். என்னை அவர் அப்ரிஷியேட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு பர்த்டே பார்ட்டி என் பர்த்டேயை மறந்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா சிடுனாலும் பரவாயில்ல, நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். புலம்பாதீங்க. இன்னும் கவனிக்கவே மாட்டேங்கிறார் சிஸ்டர், நான் எவ்வளவோ செஞ்சு வைக்கிறேன், ஒரு நாள் கூட இந்த சமையல் நல்லா இருக்குன்னு வாயை தந்து சொல்லவே மாட்டேங்கிறார். என் ஃப்ரெண்டு சொன்னான், அவங்க 2 பேரும் நல்ல கப்பிள் தான், ரொம்ப அன்பாக இருப்பாங்க. நான் அப்போ நினைப்பேன் இவங்களுக்குலாம் சண்டையே வராது போலுக்கு அப்படின்னு நினைப்பேன். அப்போ இப்போ நாம் இந்த ஊட்டியில் இருக்கிறாங்க. அப்போ நான் மீட்டிங் போயிருக்கும்போது அவன் வீட்டுக்கு என்னை டின்னர் கூப்பிட்டுருந்தா. அப்போ சொல்கிறா, எந்த வயசில் சொல்கிறா பாருங்க, எனக்கு அவளுக்கும் சேம் ஏஜ் தான். சொல்கிறா, இவர் இருக்கார்ல சாப்பிடுவார், நல்லா இருக்குன்னு வாயிலேருந்து வரவே வராது, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க பாரு. அப்புறம் என்ன தான் சொல்லுவார்னே, சாப்பிடும்போது அப்படி தலையை ஆமிச்சுன்னா ஓகே நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது அவளுக்கு ஒரு என்ன செய்யுது, ஒரு மனக்குமுறல். தலையாற்றாள் வாயத்தந்தியம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா என்ன. அம்மாவை பற்றி சொல்கிறாரு 74 வயசில், மனைவி செஞ்சது நினைச்சாங்க. எப்படி பாருங்க, மன ரம்மியமாக இருக்க. அவங்க புருஷன்லாம் எப்படி இருக்காங்க, என் புருஷன் எப்படி இருக்கான்னு கம்பேர் பண்ணாத. என் புருஷன் தான் எனக்கு ஏற்ற புருஷன் சொல்லு. உங்கள் மனைவி தான் உங்களுக்கு ஏற்ற மனைவி. அதுக்கு வேறு யார் வந்தால் பிரச்சனை. நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, வித்தியாசமாக போகும் அது. அதனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படிலாம் இருக்குமா, தாழ்ந்திருக்கவும் என்னை திட்டுனாலும் எனக்கு மனரம்யமாக இருக்க தெரியும், இல்லை எனக்கு அப்ரிஷியேட் பண்ணாலும் மனரம்யமாக இருக்க தெரியும். திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும். எங்கெங்கே போயிட்டு வந்தீங்க? ஒன்றுமே ஜாமான். ஐயோ என் ஃப்ரெண்டு அவசரமாக கூப்பிட்டான், ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தேன். நல்லா ஹோட்டலுக்கு போய் தின்னுக்கிட்டு என்னையும் பிள்ளைகளும் பட்னியாக போடுறீங்களா? குறைவுபட்டாலும் பரவாயில்ல, சரி பரவாயில்ல போங்க, நாங்கள் இப்போ ஒரு நிமிஷத்தில் சமைச்சு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு என்ன செய்யணும்? ஸோ என்ன செய்யணும்? நீங்கள் தான் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? போதிக்கப்படணும். நீங்கள் மட்டும் போய் சாப்பிட்டீங்களே, நீங்கள் மட்டும். வீட்டுக்கு வருவாங்க, என்னம்மா சமையல் ஆகலை? ஆமாம் எனக்கு கொஞ்சம் டயர்டாச்சு படித்தேன். எப்போ பார்த்தாலும் நீ இப்படி உனக்கு நீ உன் பேரே வலி. இப்போ ஒன்று இடுப்பு வலி, அல்ல கை வலி, கால் வலி, தலைவலி, எல்லா வலி, எப்பா ஒன்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. பசியோடு வரீங்களா? உங்கள் மனைவிக்கு சமைக்காமல் இருக்காங்களா? எந்த நிலைமையில் இருந்தாலும்
சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிள்ளைகள் மூலமா வரும். ரொம்ப ரொம்ப வருது அப்பா, அந்த மாமியார் மருமகள் மூலமா சிலர் படுத்துற பாடு அப்படி இப்படி இல்லை. ஒரு அம்மா ஃபோன் பண்ணிட்டு இருந்தாப்லையா, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மாமியார் ஃபோன் பண்ணுது. என்னப்பா என்ன ஆச்சுன்னா, எங்கள் மனைவி என்ன அவள் சமைச்சிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ நேரமாக சமைச்சிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ பிந்தியா சமைக்கிறா. அப்போ தான் காலையில் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க. அப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு தானே, ஏன்னா அன்றைக்கி எல்லாம் லீவு, எல்லாம் தூங்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே 11 மணிக்கு. அப்போ 12 மணிக்கு தானே சமைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த ஆள் என்ன சொல்லணும், இல்லைம்மா இப்போ தாம்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், இப்போ தான் சொல்ல மாட்டாங்க. அது சொல்ல மாட்டாங்க. ஆமாம்மா ஆமாம்மா. கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நேரம் உட்காந்து எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கேன் சாப்பிட்டுக்கிட்டு, ஏன் உங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்ல தெரியாது? இன்னைக்கு அப்படி பேசாத வாய்கள்லாம் பேசும்படியாக திறக்கப்படட்டும். அப்படியே மூடி மனைவிட்ட மட்டும் வாயை தந்து அப்படி பேசுவாங்க. அம்மா பார்த்தோம் பெட்டிப்பாம்பா. இப்படியெல்லாம் எப்படி தான் அந்த கண்ட்ரோலிங் பவர் இருக்கோ தெரியல. அதெல்லாம் மோசமான பவர். அப்படிப்பட்ட சகோதரிகள் நீங்கள் இருக்கக்கூடாது. மாறிக்குங்க, தயவு செஞ்சு மாற்றியே ஆகணும். எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, கற்றுக்கொண்டேன் மட்டுமில்லை, என்ன போட்டு பாருங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். நீ இப்படி தான் இருக்கணும். கிறிஸ்மஸ்க்கு உனக்கு ட்ரெஸ் இல்லையா, பரவாயில்ல, சந்தோஷமா இரு. போன வருஷம் எடுத்து கொடுத்ததை போட்டுக்கோ. 2 வருஷமா தரலையா, பரவாயில்ல. 3 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்தாங்களா, அதை போட்டுக்கோ. ஒன்றுமே இல்லையா, இருக்கிறதுல பெஸ்ட்டாக போட்டுக்கோ, ஒன்றும் குறைஞ்சி போகாது. எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமாக இருப்பேன் ஆண்டவரே. புருஷன் அன்பு. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், சொல்லுங்க பார்க்கலாம், அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடியில் ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், கிடையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், வயலில் தானியம் விளையாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் என் ரட்சிப்பின் கர்த்தருக்குள் என்ன செய்வேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆபகுக்கில் எடுத்து வாசி. ஆபகுக் கடைசி வசனம் வாசிங்கப்ப. ஆபகுக் எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க பைபிள்ல என்னென்ன இருக்குன்னு நினைச்சு சொல்லி 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 பாருங்க. வாசிங்க. ஆபகுக் எத்தனை அதிகாரம் வசனத்தை சொல்லி வாசி. 3 அதிகாரம் 17 வசனம் வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். அப்படியே நீங்க இப்படி போட்டு பாருங்க. என் மனைவி நல்லா சமைச்சாலும் சமைக்காட்டாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள, என் மனைவி என்னை கவனிக்காமல் என்னை நெக்லெக்ட் பண்ணாலும் என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள கழிக்கும். என் மனைவி எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்குலாம் செய்கிறான், என்னை கொஞ்சம் கூட பொருட்டாவே நினைக்க மாட்டேங்கிறாரு. என் புருஷன் என்னை கொஞ்சம் கூட என்னை அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. என்னப்பா இப்படி ஒரு ஜடம், சில சொல்லுவாங்க ஒரு ஜடம், ஒரு ஜடமா இருக்காரே, ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கிறாரே. அப்பா அதுக்குள்ள சொல்றேனே, 10 உங்கள் மனைவி உங்கள் கணவனை பற்றி 10 காரியங்கள் எழுதுனீங்களா? என்கிட்ட ஒரு பிரதர் நேத்திக்கு அழகாக எழுதுனாங்க. அவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் சொல்லுறதுக்கு. எனக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தர் சகோதரர் இருந்துச்சு, என் மனைவி இப்படி நீங்கள் சொல்லுங்களேன், மற்றவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். அதே மாதிரி நேற்றுக்கு அட்லீஸ்ட் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, சகோதரில் ஒருத்தர் போனத்தில் எனக்கு எழுதி கொடுத்தாங்க, நேற்றுக்கு எழுதி கொடுத்தாங்க. அந்த பிரதர் இங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க விருப்பப்பட்டால் சொல்லலாம். தயவு செஞ்சு இனிமே இதே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கட்டும். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவன் மனைவி அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அசுத்தத்திற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுக்கும் சொல்ல வாசிங்க. அதை எடுத்துக்கு வாங்க, சப்ஜெக்ட் வாங்க. பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாதற்கு என்ன செய்யணும், வித்தியாசம் பண்ணும்படி. அதனால தான் அந்த ஏவாள் பார்க்குறா, புசிப்புக்கு அழகு, பார்வைக்கு சூப்பர் இருக்கு அப்படி நம்ம நினச்சி தான் என்ன செஞ்சா, பிசாசு கீழ்ப்படிஞ்சா தானும் பாவம் செஞ்சா, புருஷனையும் பாவம் வச்சுட்டான். அதனால் இன்றைக்கி நம்மெல்லாம் பாவியாக இருந்தோம், தேவாதி தேவன் நம்ம மீட்டெடுத்து ஒரு பிள்ளையாய் மாற்றினார். அல்லேலூயா. அந்த நினைவோடு ஒரு ஆசாரியர்கள் எது அசுத்தம்,
உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க பிள்ளைங்க, யாரோட பழகுறாங்க, அது பிள்ளைகள் சொல்லி சொல்லி கொடுக்கணும். நீ வந்து கர்த்தருடைய பிள்ளை, அநியாயம் மற்றவங்க வலையில் சீக்கிரக்கூடாது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லி சொல்லி கொடுக்கணும். நல்ல ஜெபம் பண்ணணும். ஏன்னா அங்கே போயிட்டா என்ன நடக்குது, அங்கே கான்வர்சேஷன் என்னன்னு தெரியாது. பெற்றோர்கள் ஆசாரிலிருந்து செயல்பட வேண்டும். அப்புறம் கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்க. போதிக்கணும். ஆசாரிகள் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை சகோதரர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில் பைபிள் வசனத்தை சொல்லி கொடுக்குறீங்க? சகோதரர்கள் சொல்லி கொடுக்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 சகோதரிகள் சொல்லுங்கள். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குறீங்க பாருங்க. கையை நல்லா வைத்து காட்டுங்க. எப்போதுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இங்கே. ஆனால் நல்ல கவனிங்க. நீங்கள் என்ன தான் உங்கள் மனைவி சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, வா இன்னைக்கு படிச்சியா, மம்மி சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு 2 பேரும் உங்கள் பிள்ளைகளுக்கு நினைச்சணும் கருத்தாய் போதித்து. உபாகமம் 6:6 சொல்லப்பட்டிருக்குல்ல, உன் பிள்ளைகளுக்கு நினைச்சணும் கருத்தாக போதிக்கணும். நீ என்னத்தை போதிக்கையோ அப்படி தான் வாழ்க்கையில் நடக்கணும். நீ பாட்டுக்கு நீ சினிமா பார்க்காத, டிவி பார்க்காத, ஓடி போய் ரூமில் போய் படின்னு சொல்லிட்டு நீ உட்காந்து சீரியல் டிவியை பார்த்தா நடக்காது காரியம். பாருங்க, உபாகமம் 6:6 டக்குன்னு எடுத்து வாசிப்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. ஏன் முதல்ல கருத்தாய் போதிக்கணும்? உன் இருதயத்தில் இருக்கணும். ஆசாரியர்கள் இருதயத்துல வேதத்தை பதிச்சு வைக்கணும். நம்ம இருந்தாதான் நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வீட்டுல உட்கார்ந்தாலும், வழியில் நடக்கிற போதும், நடந்தாலும், படுத்துக் கொள்ளுகிற போதும், படுக்கும் போதும், எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசணும். அதுக்காக உட்காந்து பைபிள் சொன்னா பிள்ளைகளுக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும். ஆனா எப்படி விதைக்கணும், எப்படி சமைக்கணும், ஒன்னொன்னுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஒவ்வொரு காரியத்தும் அதை மாதிரி பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணும்னா அதை இன்ட்ரெஸ்ட் உண்டு பண்ணி அதுங்களுக்கு புரிகிறபடி ஒரு சின்ன ஓமையை சொல்லி, அல்லாட்டா நீ படி, நான் உனக்கு காசு தருவேன், நீ அதை சேர்த்து வச்சுக்கோ, உனக்கு நல்ல ஒரு டாய்ஸ் வாங்கி தருவேன். பிள்ளைகளை என்ன செய்யணும், அப்படி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கொண்டு அதுங்களை படிக்க வச்சு அதுக்கு காசு கொடுத்து ஒரு உண்டியல் பெட்டியை வாங்கி கொடுங்க, அதில் போட்டு வச்சு வா இப்போ நான் வாங்கி எவ்வளோ சேர்த்துருக்க பார்த்தியா, உனக்கு நல்ல டாய் வாங்கி கொடுக்குறேன். பிள்ளைங்க அந்த சந்தோஷத்தில் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும், கருத்தாய் போதித்து நிற்கும் போதும், நடக்கும்போதும், படுக்கும்போது, எந்திரிக்கும் போதும். அப்படின்னா அந்த சின்ன பிள்ளைங்களுடைய மைண்டில் இந்த வேத இதான் ஆசாரியனுடைய வேலை. அதனால தான் நீங்கள் யோசபாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போதிப்பதற்கு ஆசாரிகள் என்ன செஞ்சான், அவன் அதுக்குன்னே நியமித்து எல்லா இடங்களுக்கும் நியாயப்பிரமாணத்தை போதிக்க வைத்தான். நிறைய காரியங்களை சொல்ல டைம் இல்லை. அப்படின்னா நம்ம குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும், ஆசாரியர்களுக்கு 2 பொறுப்பு. 1 தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும், அசுத்தத்திற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். வாழ்க்கையில் தீட்டான எதுவும் அசுத்தமான எதுவும் நம்ம தொடக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும், நம்ம அதுபடி நடக்கணும். இந்த 2 காரியம்தான் ஆசாரியனுடைய பிரத்யேகமான வேலை. எல்லாம் நினைப்பாங்க ஆசாரியன்னு என்ன, பலியிடலாம் இருக்கட்டும், ஆனால் இது தெரிஞ்சிருக்கணும். என்னதான் பலியிட்டாலும் என்னதான் ஜெபம் பண்ணாலும் நம்ம ஆசாரியில் இருக்கிறோம், வீட்டில் நம்ம நிறைய காரியங்கள் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தர் கொடுக்கவும் செய்யலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும், தீட்டு உள்ளதுக்கும் தீட்டு இல்லாததுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சே ஆகணும். நான் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, உங்கள் மனைவி யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாதா? சொல்லுங்களேன். உங்கள் கணவர் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாதா? கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன அர்த்தம், எங்கேயோ ப்ராப்ளம், சம்திங் உங்கள் மைண்டில் ஏதோ ப்ராப்ளம். அதனால தான் மனைவியை ரெகக்னைஸ் பண்ண முடியல, புருஷனை ரெகக்னைஸ் பண்ண முடியல. அவர் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க. என் மனைவி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்களா? அதெல்லாம் விவரமாக தெரியுதுல. தீட்டு உள்ளதுக்கும் உங்கள் மனைவி யார், மற்ற பொண்ணு யாருன்னு கண்டிப்பாக வித்தியாசம் தெரிஞ்சே ஆகணும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கு. அடுத்த வசனம் 12. ஸோ இப்போ கர்த்தர் ஆரோனை பார்த்து 2 காரியம் பார், தீட்டு உள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும், அசுத்தத்திற்கும் அசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கோ. அப்புறம் நினைச்சணும் நீ போதிக்க வேண்டும். 2 காரியத்தை ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டவர் ஆரோனுக்கு சொல்றாரு. இப்போ மோசே 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே ஆரோனையும் மீதியாய் இருந்த அவன் குமாரராகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீடத்தண்டையிலே புளிப்பில்லாததாக புசியுங்கள், அது மகா பரிசுத்தமானது. என்ன சொல்றாரு, நீ தப்பு பண்ணிட்ட, ஆனா நீ தப்பு பண்ணதுக்கு இப்ப நீ பாவன பலி போட வேண்டாம். ஆனா நீ என்ன செய்ய, சாப்பிடு.
நீ ரொம்ப தளர்ந்து போயிருக்க, உன் பிள்ளைங்க இறந்து போனது உண்மைதான், நீ பலப்பட வேண்டும்னா போஜன பலியை சாப்பிடு, அது மகா பரிசுத்தமானது. நம்மளாம் என்ன செய்வோம், யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா பாவ நிவாரண பலி. மோசே வருவான், ஆரோன் நீ தப்பு பண்ண, உன் பிள்ளைகளை கண்டிக்கலை, முதலாவது பாவ நிவாரண பலி. அப்படியா? தேவனுடைய இறக்கம் எப்படிலாம் வருது பாருங்க. அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சாலும் அவர் தண்டிச்சாலும் அவர் என்ன செய்வார், இரக்கம் உள்ளது. முதலாவது என்ன செய்ய, அதை புசி, அது மகா பரிசுத்தமானது. 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அது எதை புசிக்க வேண்டும், என்னை பாருங்க சொல்லுங்க, எதை? போஜன பலி. போஜன பலினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மெல்லிய மாவு, சரியா? அந்த மாவை என்ன செய்யணும், அதில் எண்ணெய் வார்க்கப்பட்டிருக்கும். சுகந்த தீபத்தை, சுகந்த வர்க்கத்தை வந்து என்ன செய்வாங்க, பலியிட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், முழுவதுமாக அந்த சுகந்த தீபத்தை என்ன செய்வாங்க, பலியிட்டுருவாங்க. மிச்சத்தெல்லாம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள். அது தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதா இருக்கிறது. ஏன் இது தகன பலின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து பலிபீடத்தில் தகனிக்கப்பட்டதுனால இது தகன பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சரியா? அப்புறம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும். மார்க்கண்டம்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? மார்க்கண்டம்னா என்னது? இப்படியே வச்சிருக்கீங்க எல்லாரும், பரவாயில்ல, அட்லீஸ்ட் சொல்ல வரல, வார்த்தை வரல. மார்க்கண்டம் என்னது? ஆமாம், இருதயமா, செஸ்ட் போர்ஷன் மார்க்கண்டை. அப்புறம் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தடையும் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே சரி, இப்போ ஒரு கேள்வி, யார் கரெக்டாக சொல்ற பார்க்கலாம். அசைவாட்டும் மார்க்கண்டமும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தடையும் எந்த பலியில் வாசித்தோம்? யார் சொன்னா? சூப்பர் பிரதர் மார்ட்டின், ஒரு கை தட்டுப்பாங்களேன். நல்ல தட்டணும், இப்போலாம் சும்மா தட்டக்கூடாது. கரெக்டாக சொன்னாங்க. 5 பலிகளில் அப்படி தான் இருக்கணும். அப்படி எல்லாரும் கேட்ட உடனே நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அப்படியே திருன்னு நினைச்சக்கூடாது, மூடிக்கக்கூடாது. என்ன பலி, என்ன பலி? முதல்ல சொல்லுவாங்க தம்பி, அப்படியே டக்குன்னு வருது பாருங்க, சமாதான பலி. நம்ம படித்து தியானித்தா எந்த நேரம் கொஸ்டின் கேட்டாலும், இன்றைக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த உபவாசம் முடிஞ்சிடும், சனிக்கிழமை சண்டே வந்து நமக்கு வந்து ஆராதனை வந்துடும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக உங்கள் ஹஸ்பண்ட்ட, உங்கள் ஒய்ஃப்கிட்ட, பிள்ளைகிட்ட சொல்லு, இந்த பலி என்ன சொல்லு, அந்த பலி என்ன சொல்லு, இந்த பலியில் என்ன வரும், அந்த பலியில் என்ன வரும், இதை எப்படி செய்வாங்க, இப்படின்னு கேட்டு 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 நீங்கள் உண்மையிலே உற்சாகம் உள்ளதாக இருந்தால் அதில் நீங்கள் என்ன செய்யலாம், நல்ல தெளிவுள்ளவராக இருக்கலாம். அப்போ இந்த சமாதான பலி, இந்த சமாதான பலி எங்கே போட்டிருக்கு, எடுத்து வாசிங்க. அதை காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். 7ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிங்க. எடுத்துக்கிட்டீங்களா? 7ஆம் லேவியராமம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வருவானாக. கர்த்தருக்கு தகன பலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். அந்த சமாதான பலியில எதை தகன பலியா படைப்பான், கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். கொழுப்பு. வெரி குட் பிரதர், சூப்பர், பரவாயில்ல, ஒருத்தராக நல்லா புரிஞ்சிருக்கீங்க. கொழுப்பு தான் அவை கொண்டு வரணும். கொழுப்பு தான் தகன பலியாக படைப்பாங்க. சமாதான பலியில் எல்லாமே கொழுப்பு தான். சர்வாங்க தகன பலி தான் மாம்சத்தோடு இருப்பாங்க. பாவ நிவாரண பலியில் எந்த ரத்தம் வந்து உள்ளே கொண்டு போச்சுதோ, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தெளிக்கப்படுதோ, அந்த காளையோ மாம்சமும் முற்றிலும் என்ன செய்யணும், எரிக்கப்பட்டுரும். இப்போ இதெல்லாம் ஆசாரியர்களுக்கு போஜனம். இப்போ சமாதான பலியில் பாருங்க, நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வருவானாக. கர்த்தருக்கு தகன பலியாக படைப்பவைகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். மார்க்கண்டத்தையும் அதனோடு கூட அதன் மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் படிக்கு அசைவாட்டம். மார்க்கண்டத்தை என்ன செய்யணும், அந்த கொழுப்போட வச்சு அசைவாட்டுங்க. பாருங்க, அசைவாட்டுங்கிறது ஒண்ணுல சைட் டு சைட் அப்படியும் அசைவாட்டலாம், இல்லது அந்த ஃபார்வர்ட் டு பேக்வேர்டு. இப்போ இதுதான் தகன பீடம்னா, இப்போ இந்த அசைவாட்டு எதை காட்டுதுன்னா, இன் ரிசரக்ஷன். இந்த பலி எப்படின்னா, ஆண்டவர் அவருடைய அந்த அன்பு, அந்த மார்க்கண்டம் இருக்குல்ல, மார்க்கண்டம்னா செஸ்ட் போர்ஷன், அது தேவனுடைய அன்பை காட்டுது, லவ்விங் கெப்பாசிட்டி. இப்போ இந்த அன்பு எப்படின்னா, உயிர்த்தெழுந்த இயேசு
அவரோட அன்பை நம்ம எப்படி ருசிக்கிறோம்னா உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள். அதனால் என்ன செய்யணும், சைட் டு சைட் அல்லாட்டா ஆண்டவரே எனக்காக பலியானீரே அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்காகவே சொந்தமாயிடுச்சு. இப்படி தான் நம்ம அசைவாட்டும் பலி. இது வந்து மார்க்கண்டேயத்தை செஸ்ட் போர்ஷன். அதுக்கப்புறம் அதன் மேல் வைத்து கொழுப்பையும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படிக்கு கொண்டு வர கடன். ஸோ கொழுப்பு மார்க்கண்டத்தை கொண்டு வரணும். அப்புறம் 31 அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க வேண்டும். மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும். ஸோ அந்த கொழுப்பையும் கையில கொழுப்பு மார்க்கண்டத்தை தான் வச்சுட்டு வரான். வந்து இப்படி அசைவாட்டின உடனே ஆசாரியர் வந்து இந்த கொழுப்பை எடுத்து தகனிக்கணும். அந்த மார்க்கண்டம் அந்த செஸ்ட் போர்ஷன், பெஸ்ட் போர்ஷன், அது யாருக்கு சேரும், ஆசாரியனுக்கு சேரும். சரி, அடுத்தது வாசிங்க. உங்கள் சமாதான பலிகளில் வலது முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியரிடத்தில் கொடுப்பீர்களாக. ஸோ இந்த அசைவாட்டும் பலினா வேவ் ஆஃபரிங், ஏறெடுத்து படைக்கணும், ஹீவ் ஆஃபரிங், எடுத்து காட்டணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே இந்த முன்னந்தொடை எதை காட்டுதுன்னா நம்முடைய பெலன், நம்முடைய இந்த முன்னந்தொடை வந்து ஸ்ட்ராங் பொசிஷன், ஸ்டாண்டிங், எல்லாத்துக்குமே இந்த தொடை அவசியம். ஸோ நம்ம பெலனே அவர் தான். அதை என்ன செய்ய, ஏறெடுத்து படைக்கும். ஆண்டவரே என் பெலன் நீங்கள் தான். அது ஏறெடுக்கிறது எதை காட்டுதுன்னா ஆண்டவர் வந்து பரத்துக்கு ஏறி சென்ற அனுபவத்தை அவருக்கு நினைச்சுனா நினைப்பூட்டி நம்ம நன்றி செலுத்துகிறோம். சமாதான பலி. இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்க, உயிரோடு மறிச்சிங்க, உயிரோடு எழுந்தீங்க, பரலோகத்துக்கு நீங்கள் போனீங்க. பரலோகத்துக்கு போனது தான் அந்த பரிசுத்தாவே நம்ம மேலே பொழிந்திருக்கு. அந்த அபிஷேகத்தில் நம்மகிட்ட இருக்குது. இப்ப வாசிங்க. உங்கள் சமாதான பலி வலது முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியரிடத்தில் கொடுப்பீர்களாக. ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும். இஸ்ரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டும், எல்லாம் சத்தமா வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டு மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார். இப்படி 7ஆம் அதிகாரத்துல இந்த முன்னந்தொடையும் மார்க்கண்டமும் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் சொல்லியிருக்காரு. இப்ப 10வது அதிகாரத்துக்கு வாங்க. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வாசிங்க. இப்ப அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் 14ஆம் வசனம் வாசிங்க. அசைவாட்டு மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக. முதலாவது நீ தப்பு பண்ணிட்ட, அதனால என்ன செய்யணும், சாப்பிடு, போஜன பலி சாப்பிடு, அப்புறம் சமாதான பலியை சாப்பிடு. எவ்வளவு அழகா, எப்படி அழகா நடத்துறாரு பாருங்க. அப்படின்னு ஆற்றுகிற தேவன் சமாதான பலி கொடுக்கணும். அப்புறம் இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கொழுப்பாகிய தகன பலிகளோட அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள். அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான். ஆரோனே, உன் பிள்ளைங்க செத்து போனது உண்மைதான்ப்பா. அதோட ஊழியம் இல்லை, உனக்கு நிறைய ஊழியம் இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் உனக்கு என்ன பங்கு வச்சுக்கணும் அதை நீ செய்யணும். அதே நேரத்தில் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வதும் உன் கையில தான் இருக்குது. அதனால இப்படி நடந்து போச்சே சகோதரர்கள் கேளுங்க, உங்க குடும்பத்தை இப்படி நடந்து போச்சுதே, எப்படி நடந்து போச்சு, இதே புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. போனது போட்டோம், நெக்ஸ்ட் வாட், இப்படி பண்ணிட்டாரே இவர், இப்படி பண்ணிட்டாலே இவர், என் குடும்பத்துல சமாதானமே இல்லையே, இவர் செஞ்சதை 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காதீங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நெக்ஸ்ட் கோ ஃபார்வர்ட். என்ன செய்யணும், பலியிடணும். உனக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் போர்ஷனை வச்சுருக்கேன், அதையும் சாப்பிடு. இந்த மார்க்கண்டமும் இந்த அசைவாட்டும் மார்க்கண்டமும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தோடைய உனக்குரியது, நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவை மோசே தேடி பார்த்தான். இது முக்கியமான காரியம். போஜன பலி சாப்பிட்டுக்கோ. எத்தனை பேருக்கு அது புரியுது? புரிஞ்சவங்க கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் கை உயரல, புரியலையா உங்களுக்கு? புரிஞ்ச நல்ல கையை வைத்து காட்டுங்களேன். ஏன்னா என்னோட இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். நாளைக்கு நமக்கு வந்து நம்ம எதை சாப்பிட போகிறோம்னு பார்க்க போகிறோம். 2 நாள் தான் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். சரி, அப்படின்னா முதல்ல போஜன பலியை சாப்பிட்டுக்கோ.
அப்புறம் வந்து சமாதான பலியை சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பாவ நிவாரண பலியை தேடுறோம். ஏன்னா நான் ஏற்கனவே நான் ஆன்சர் சொல்லிட்டேன், திருப்பி கொஸ்டின் கேட்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். பாவ நிவாரண பலியில் எந்த மாம்சத்தை சுட்டரிக்கணும், எந்த மாம்சத்தை சாப்பிடணும், கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். பாவ நிவாரண பலி, பாவ நிவாரண பலியில் ஆசாரியன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் குற்றம் செஞ்சா, சபையார் யாரும் குற்றம் செஞ்சா அதுக்கு ஒரு பலி. பிரபுக்கள் ஒருவனாவது சாதாரண ஒருவர் குற்றம் செஞ்சா அதுக்கு ஒரு பலி. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கரெக்டாக சொல்ல முடியுமா? நான் நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட. சந்திர சொல்லுப்பா, சந்திர இதை சொல்ற மாதிரி சத்தமா சொல்லு. என்ன சொல்றாங்க கேட்டு சொல்லுங்க என்கிட்ட. ஆசாரியர்கள் செய்த இல்லை, ஆனால் சரி, ஆனால் என்ன தெரியுமா வித்தியாசம்? சொன்னேன், இப்போ கூட சொன்னேன், எல்லாம் கொழுப்பு கொழுப்பு கொழுப்பு, நல்ல கொழு, எதை எடுத்தாலும் கொழுப்பு. இங்க பாருங்க, ஆசாரியன் குற்றம் செஞ்சுட்டா, இல்லட்டா சபையார் குற்றம் செஞ்சா, பாவ நிவாரணம் பண்ண அடி அடிச்சுட்டு ரத்தத்தை எடுத்து எங்கே கொண்டு போனோம்? இப்போதான் ஞாபகத்தில் வருது, ரத்தம். கொழுப்பு கொழுப்புலேயே நீங்கள் இருக்கிறீங்களே, ரத்தத்துக்கு வாங்க. ரத்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போய் பரிசுத்த ஸ்தலத்தில் போய் என்ன செய்யணும்? அந்த கிருபாசனத்துக்கு மேலே போய் 7 தடவை என்ன செய்யணும்? தெளிக்கணும். அதுக்கு தான் அந்த வீடியோ சரியாக எனக்கு போடலை. ஆனால் வீடியோலாம் போட்டு காமிச்சிருக்கேன், என்ன செய்யலாம் அவங்களே மறந்து போகுது. பரவாயில்ல, ஆனால் இது கஷ்டமானது தான். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் ரெகுலராக வந்து நீ கேட்குறதுக்கே உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது இப்போ பார்த்தா நல்லா இருக்கும், அதுக்கு என்ன அதுங்களுக்கு சரியாக வரமாட்டேங்க. சரி, நாளைக்கு அதை போட்டு காமிச்சிடறேன் க்ளீனாக. சரி, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணால் கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிடணும். அப்போ இந்த பாவ நிவாரண ஆசாரியன், அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் செஞ்சாலோ அல்லது சபையார் எல்லாரும் பாவம் செஞ்சாலோ இது ரொம்ப மோசமான பாவம். அபிஷேகம் பெற்றும் செய்யக்கூடாது, சபையும் செய்யக்கூடாது, தீட்டுப்பட்டு போயிடும். அதனால் என்ன செய்யணுமா? அந்த இரத்தத்தை கொண்டு போய் உள்ள சன்னிதானத்தை போய் தெளிக்கணும். எந்த காளையின் ரத்தம், பலியின் ரத்தம் ஆசாரி கூடாரத்துக்குள் போகுதோ அந்த மாம்சத்தை முற்றிலும் சுட்டரிச்சிடும். ஆனால் ஒரு பிரபுனா ஒரு பணக்காரனோ அல்லது ஒரு சாதாரண மனுஷனும் பாவம் செஞ்சால் அது ரொம்ப ஒன்றும் பெரிய மோசமானது கிடையாது. அது என்ன செய்யலாம்? ஈஸியாக நிவர்த்தியாக்கப்படலாம். அதுக்கு என்ன செய்யலாம்னா, அந்த ரத்தத்தை அங்கே கொண்டு போக மாட்டாங்க. கொண்டுட்டு இந்த பலிபீடத்தில் 4 கொம்பு இருக்கும்ல, இந்த பலிபீடத்தில் 4 கொம்பில் அப்படியே பூசிட்டு இந்த பலிபீடத்தில் சுற்றி அப்படி விட்டுருவாங்க. அப்படின்னா பாவம் நிவர்த்தி செய்யப்படுது. இது எதனால் பாவம் நிவர்த்தி செய்யப்படுது? கரெக்டாக சொல்லுங்கள். எப்படி பாவம் நிவர்த்தி செய்யப்படுது? எதன் மூலமாக பாவம் நிவர்த்தி செய்யப்படுது? ரத்தமா கொழுப்பா? சொல்லுங்க, ரத்தமா கொழுப்பா? கொழுப்பு எதுக்கு எடுத்தாலும் கொழுப்பே சொல்லக்கூடாது, சரியா? கரெக்டாக யூ மஸ்ட் டிஃபரன்ஷியேட் வாட் இஸ் ஃபேட், வாட் இஸ் பிளட் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. சரி, அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகாத இந்த பலிபீடத்தில் பூசப்பட்ட இந்த ரத்தம், பலிபீடத்தில் சுற்றி ஊற்றப்பட்ட இந்த ரத்தம், அதோட கொழுப்பு, அது மட்டும்தான் அந்த பலிபீடத்தில் தகனிக்கப்படும். மாம்சம் வந்து ஆசாரியனை சேரும். அதில் என்ன செய்யணும்? அவர்கள் புசிக்கிறது தான் அவர்களுக்கு ஆகாரம். அப்போ எதனால் அவங்க புசிக்கணும்? முக்கியமாக எதனால் புசிக்கணும்னா, ஒரு அபிஷேகம் பெற்ற ஆசாரியனோ சபையோ பாவம் செஞ்சால் அங்கே போயிடுது, ரத்தம் அங்கே போயிடுது. ஸோ அங்கே கிருபாசனத்து மேலே தெளிக்கப்பட்ட உடனே அது மூடப்படுது. ஆனால் இப்போ இந்த பலிபீடத்தில் மட்டும் பூசப்பட்ட இந்த மாம்சத்தினுடைய பூசப்பட்ட அந்த ரத்தத்துடைய மாம்சம் என்ன பண்ணுன்னா, ஆசாரியர் புசிக்கணும். எதை காட்டுதுன்னா, ஜனங்களுக்காக அவன் பாவ நிவர்த்தி செய்வான். அதை அவன் புசிக்கணும். இந்த ஜனங்களுக்காக எல்லா பாவத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக நான் விண்ணப்பிக்கணும். அதனால் அந்த பாவ நிவர்த்தி பண்ணதை கண்டிப்பாக ஆசாரியர்கள் புசிச்சு ஆகணும். எதுக்குன்னா, ஜனங்கள் பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அதனால தான் மோசே என்ன பண்ணுறான்னா, பாவ நிவாரண பலியை என்னச்சுன்னா 16ஆம் வசனத்தை சேர்த்து வாசிங்க. பாவ நிவாரண பலியை செலுத்தியாச்சுது. பலியெல்லாம் செலுத்திட்டாங்க. பலியெல்லாம் செலுத்துற பிறகு தானே உங்களுக்கு அக்கினி இறங்கிச்சுது. எல்லா பலியும் செலுத்திட்டாங்க. செலுத்துகிற பிறகு தானே பிரச்சனையே ஆரம்பிச்சது. எல்லா பலியும் செலுத்தி கொழுப்பெல்லாம் வச்சு பார்த்தோன்னா அக்கினி இறங்குது எல்லாம். அப்போ தான் இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் மோசே சொல்கிறான், எப்பா நீ துக்கப்பட்டு இருக்காத, போஜன பலியை சாப்பிடு, சமாதான பலியை சாப்பிடு,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேடி பார்க்குறோம். முக்கியமான ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக என்ன பண்ணணும், என்ன செய்யறான், பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக்கடாவே மோசே என்ன செய்யறான், தேடி பார்க்குறான். எங்கே போச்சுது? போஜன பலி இருக்குது தெரியுது, சமாதான பலி இருக்குது, என்ன ஆச்சுது? பாவ நிவாரண பலி தேடி பார்த்தா என்ன ஆச்சுன்னா அது என்ன பண்ணுச்சுன்னா தகனிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் மீதியா இந்த இளையசா இத்தமாதி ஆரோன் குமாருமே அவன் கோபம் கொண்டு, ஏன் உன்னை சாப்பிடலாம் சொல்லியிருக்கேன், அப்படித்தானே நித்திய தலைமுறைக்கும் கொடுத்துருக்கேன், எப்படி நீ அதை எரிச்ச? அது தகனிக்கப்பட்டுடுச்சு. எப்போ தகனிக்கப்பட்டதுன்னு தெரியல, ஆனால் அது தகனிக்கப்பட்டாச்சு. அப்போ அவன் சொல்றான், கோபம் கொண்டு, வாசிக்க 17ஆம் வசனம், பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் புசியாமற் போனது என்ன? அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே. சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். நல்ல கையை வைத்து நல்லா காட்டுங்க. புரிஞ்சவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யப்படணும்னா ஆசாரியனே நீ புசிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பத்தில் கணவனோ மனைவியோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டாங்களா, நீ என்ன செய்யணும்? அவங்க பாவத்துக்கு நிவர்த்தி பண்ணும்படியா அவரை புசிச்சு விண்ணப்பி, புலம்பாத, சபிக்காத, அங்கே இங்கேயும் ஓட்டு தலையை குட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கையை கிழிச்சுக்கிட்டு அப்படி கை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு சண்டை போட்டுக்கிட்டு அப்பா பாப்பா என்னென்ன வார்த்தைகள், உன்னை கொன்னுட்டு தான் மறுவேலை அப்படிப்பாங்க. என்ன வேலை மறுவேலை? கொன்னுட்டு மறுவேலை நேரம் ஸ்டேஷனுக்கு போகணும். உன்னை கொன்னுட்டு தான் மறுவேலை. கொன்னுட்டு பிஸ்னஸ் பண்ண முடியுமா? எப்படி பாருங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. ஜனங்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. உன் பிள்ளைங்கள் பாவம் செஞ்சுட்டாங்களா, கவனமா இருங்க. உங்க குடும்பத்துல இப்பெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கத்த நம்ம கையில கொடுத்துருக்காரு. ஹவு வி ஆர் ஹேண்ட்லிங் அவர் ஃபேமிலி, அதுதான் முக்கியம். ரொம்ப கூறு போடக்கூடாது ஃபேமிலியை. இப்போ என்ன சொல்றான், பாவ நிவர்த்திக்கா நீ புசிக்காம, ஏன்பா நீ புசிக்கல? கோபத்தோட பேசுறான். அப்ப 18ஆம் வசனம், அதில் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படும். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. அது பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகல, உனக்கு தெரியாத ஆரோனே. எவ்வளவு நாள் சொல்லி கொடுத்துருக்கேன். 8ஆம் அதிகாரத்துல எல்லாமே சொல்லி தானே கொடுத்துருக்கேன் உனக்கு. அந்த ரத்தம் அங்க போகலன்னு நீ சாப்பிடணும்ல. அந்த ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே, நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதா இருந்ததே என்றான். அப்படின்னு அவன் கோபத்தோட பேசுறான். அப்ப 19 ஆரோன் மோசேயை நோக்கி, அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே. பாவ நிவாரண பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்றான். ஒரு குழப்பம் வந்துடுச்சு. இன்னைக்கு தானே பாவ நிவாரண பலியாக போட்டோம், எல்லா பலியும் இட்டும், செத்து போயிட்டாங்களே. இப்போ ஒரு குழப்பம், பாவ நிவாரண பலியை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்டு இந்த 2 பசங்களும் செத்து போயிட்டா நான் என்ன செய்வேன்? அப்படி ஒரு குழப்பம் வந்துடுச்சு. அதனால அவன் ரொம்ப சமாதானமாக சொல்கிறான், இன்னைக்கு தானப்பா நடந்துச்சுது, திருப்பி இதை புசிங்கிறையே, நான் எப்படி புசிக்க அப்படின்னு கேட்கும்போது நன்றாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது மோசே அதை கேட்டபோது அமைதலாயிட்டான். இருக்கலாம், ஒருவேளை அப்படி இருக்கலாமோ, அவனுக்கும் தெரியல. அவனுக்கும் அது முக்கியம் தானே. அண்ணன் பிள்ளைங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க, அவனுக்கு துக்கம் இல்லையா? ஆசாரிய ஊழியம் செஞ்சு அவ்வளோ தூரம் அந்த வனாந்தரத்தில் ஓஹோ அப்படின்னு பிரதிஷ்டை நடந்து அப்படி செய்யும்போது ஒரு பெரிய சாவு வந்துச்சு. மோசே எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான். ஆனாலும் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு பாவ நிவாரணங்களே தேடுறான். அப்படின்னா ஒரு மோசேக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. கர்த்தர் சொன்னபடிலாம் செய்தியா, செத்து போனது உண்மைதான், வெளியே கொண்டு போனது உண்மைதான், உன்னால் பார்க்க முடியாத உண்மைதான், நீ தலைப்பாக பண்ணக்கூடாது, நீ துக்கவசத்தை எடுக்கக்கூடாது, எல்லாம் உண்மைதான். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்கள் சரியா இருக்கான்னு மோசே என்ன சுற்றி பார்க்குறான். போஜன பலியை சாப்பிட்டுக்கோ, சமாதான பலியை சாப்பிட்டுக்கோ, எங்க பாவ நிவாரண பலியை காணுமே. அது எப்படின்னா ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவன், பாவம் செய்யாதபடிக்கு பாவ நிவர்த்தி ஆக வேண்டும் என்று ஆசாரியனே நீ புசி. உன் குடும்பத்துல ஒரு பாவம் நடந்துச்சா, ஒரு பிரச்சனை வந்துச்சுதா, அது நீங்க வேண்டும் என்றால் பாவ நிவாரண பலியாக அவரை என்ன செய்ய வேண்டும்? புசி. எப்படி புசிக்கணும்? வசனத்தை சொல்லி எனக்காக பாவ நிவாரண பலியா நிறைய, என் புருஷன் செஞ்ச இந்த குற்றத்துக்காக நான் திறப்பில் நிற்கிறேன், என் மனைவி செஞ்ச குற்றம், என் பிள்ளைங்க செஞ்ச குற்றம், இந்த குற்றத்துக்காக திறப்பில் நிற்கிறேன், அங்கே அழிஞ்சு போகாதபடி தேவ சமூகத்தில் எந்தெந்தும் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டு. அப்படி எளிமைன்னு போமா ஆண்டு சமூகத்தில்.
ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துட்டு, ஏன்னா இன்னைக்கு இதோட முடிச்சிடணும், நாளைக்கு இன்னொரு டாபிக் போகணும். அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம் எனக்கு பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, ஆரோனுடைய நிலைமை எவ்வளவு பயங்கரமான நிலைமையாக இருந்தாலும் நீங்கள் சொன்னதெல்லாம் மோசே சொன்னபடியே அவர் செஞ்சார் ஆண்டவரே. இயேசுவே, ஒரு குடும்பத்தில் எப்படி ஆசாரியர்கள் நாங்கள் செயல்படணும் ஆண்டவரே, இந்த நடந்த ஆண்டவரே நிலைமையை குறித்து ஆண்டவரே பேசி புலம்பாதபடிக்கு நடக்க வேண்டிய, நீங்க எப்படி நடக்க வேணும் நீங்க சொல்றீங்களோ அது நடக்க உதவி செய்யும். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கரங்களை வைத்துங்க, எங்கள் மேலே உன் கண்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வழியை எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் கால்கள் அங்கும் இங்கும் பின்மாறி போகக்கூடாது ஆண்டவரே. உமக்கு நேராக செல்லட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒட்டி இருக்கிற அந்த ஹாரங்களும், எங்கள் வாழ்க்கையில் ஒட்டி இருக்கிற எல்லா அருவருப்புகளும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் புட்டிங்கி எரிஞ்சு போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி கேளுங்க. எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா, எங்களை பரிசுத்தமாக்குங்க. எங்க குடும்பம் பரிசுத்தமாகட்டும். என்ன பரிசுத்தமாக்குங்க, என்ன கழுவுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களும், என் வாழ்க்கையில என் அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்களும் அருவருப்புகளும் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் தாக்கக்கூடாதப்பா. அந்த அருவருப்பெல்லாம் நீங்கும்படியாய் இந்த ராத்திரி வேளையில இந்த உபவாச நாள்ல என்னை சுத்திகரிச்சிருங்கப்பா. சுத்திகரிச்சிருங்க. உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் பார்க்கக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத எதையும் அழகு நினைக்க கூடாது. உமக்கு பிரியமில்லாத எதுவும் ருசி நினைக்க கூடாது. அப்படிதானப்பா ஏவாள் பார்த்தா பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லாம இருக்கும் என்று நினைச்சா. அப்படி நினைச்சுதான் இன்னைக்கு சிக்கி போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இந்த சிக்கல் எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீங்க வேண்டாம்னு ஒதுக்குனா, அது என் பார்வைக்கு நலமா இருந்தாலும், அது என் பார்வைக்கு அழகா இருந்தாலும் அதை தூக்கி போட உதவி செய்யுங்கப்பா. இந்த உபவாச நாள் ஒரு விடுதலை உண்டாகட்டும். குடும்பங்கள விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்திற்கு அந்தகாரங்கள் விலகட்டும். குடும்பத்திற்கு இருள் விலகட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் குடும்பத்துக்குள்ளே உதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வல்லமை இந்த குடும்பத்துக்குள்ளே இறங்கட்டும். யார் யார பிசாசு கட்டி வச்சிருக்கானோ கண்ணிகள் தெறிப்புண்டு போவதாக, கண்ணிகள் தெறிப்புண்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுக்கப்படுவதாக, தகாத உறவுகள் அறுக்கப்படுவதாக, அன்றைய அந்தரங்கத்தின் பாவங்கள் எரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. அன்றைய முற்றிலுமாய் கழுவுங்க ஆண்டவரே. முற்றிலும் கழுவுங்கப்பா ஆண்டவரே. ஜனங்களின் பாவத்துக்கு நிவர்த்தி செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட நாங்க எங்க குடும்பத்துக்காய் கர்த்தாவே பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் பாவ நிவாரண பலியாக உம்மை புசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய கவனம் எல்லாம் புசிப்பதுக்கு நேராய் போகட்டும் ஐயா. எங்க கவனங்கள் பாவத்தை பார்த்து பார்த்து நாங்கள் பேசாதபடி புசிப்பதை குறித்து யோசித்து புசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கணவன் மனைவி இதுவரை இல்லாத அளவுக்கு தேவ அன்பு இதயத்தில் ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி ஒருவரை புகழ்ந்து பேசி விட நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கொடுத்தது நீங்க ஆண்டவரே. அதனால கொடுத்ததை ஆண்டவரே கனப்படுத்துவது உண்மை கனப்படுத்துவது. எனக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுத்தீங்க. 1000 குறைகள் தான் எனக்கு புருஷனா நீங்க நியமித்திருக்கீங்க, எனக்கு மனைவியா நியமித்திருக்கீங்க. நன்றி நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி ஆண்டவரே. என் கொடுக்கப்பட்ட மருமகளை நல்லா வச்சுக்குவேன். என் மருமகளை நான் ஓரவஞ்சம் பண்ண மாட்டேன். என் மருமகளை நான் கடினப்படுத்த மாட்டேன். என் மருமகளுக்கு நான் இடுக்கன்னு செய்ய மாட்டேன். என் மாமியாரை தாய் மாதிரி பார்ப்பேன். எல்லாவற்றிலும் நான் உண்மையா இருப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டோட சொல்லுங்க ஆண்டவரே. என்னை ஒரு முறை கூட ஆண்டவரே கழுவி சுத்திகரிச்சிருங்கப்பா. கழுவி சுத்திகரிச்சிருங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. என்னை, என் குடும்பத்தையும், என் பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்கள் தலைமுறைகள் உண்மை சேவிக்கணும். அப்படி எங்களை மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரமையா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்க உதவி செய்யும். அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த வேளைக்கு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாள்ல இந்த 10 அதிகாரத்தையும் தியானிக்க எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. காலத்துல சொப்பனங்கள் மூலமா தரிசனங்கள் மூலமா பேசுங்க. கரெக்டா நல்லா படிச்சு அந்த வேத வசனத்தை தேர்ச்சி பெற்றவளாய் மாற்றுங்க. உடைய திருக்கரத்துல தாழ்த்தியார் பண்ணிக்கிறேன். ஜோசப் காய் ஜெபிக்கிற நல்ல சுகத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. இயேசுவே எழுப்பி நடமாடணுமே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெயசித்ரா அம்மாக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஞானசேகருக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. மூர்த்திக்கு நல்ல பலனை கொடுங்கப்பா. கருணாநிதிக்கு இருமெல்லாம் நீங்கி சபைக்கு வந்து சேர உதவி செய்யும். லலிக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. எங்களையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பேர பிள்ளைகளையும் ரத்தத்துல மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துதிக நம்மை நீர் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென்.